ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான ரவா கேசரி எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலயே கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்ல 1/2 கப் ரவா ஆட் பண்ணிட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம ரவா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரவா வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க, ரவா நல்லா வெந்த அப்புறமா சுகர் போடுங்க. அப்பதான் கேசரி நல்லா சாஃப்டா வரும். சுகர் போட்ட அப்புறம் ரவை கண்டிப்பா வேகாது. நான் கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் தாங்க போட்டிருக்கேன், கேசரி பவுடர் இல்ல, அதனாலதான். சுகர் கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியானதும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கலரிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க ஏலக்காய் மட்டும் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையும் போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ, பாய்.